உலகத்துடைய மேப்ல இருக்க எல்லா நாட்டிலையும் இருக்கும். டீ அண்ட் காஃபியை ரசிச்சு குடிக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு தரப்பு இருக்காங்க. இன்னொரு தரப்புல அது ஆபத்து கருதானா தவறுன்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு தரப்பு இருக்காங்க. டீ காஃபின்னு வர்றப்ப மட்டும் காதலோடு அது கனெக்ட் ஆகுது, அது ஸ்டெபிலைஸ் பண்ணுது. சோ அதனால அது மேல ஒரு காதல், ஒரு லவ். ஒரு சுட தண்ணி சும்மா ஒரு ட்ரிங்க் தொண்டை ஒரு இதுவா இருந்தா சும்மா குடிச்சுக்கலாம் ஒரு நினைக்கிறதுக்காக. கோத்தகிரி போயிருந்தேன். உங்க வீட்ல கொடுத்த ஒரு டீ சார், அவங்க டீல தோட்டம் வச்சிருக்காங்க. டீ தோட்டம், தேயிலை தோட்டம். இலக்கணம் தப்பு. பெரிய தொல்காப்பியர் இவரு. பால் தலதலன்னு கொதிக்குது, இந்த பக்கம் அப்படியே டிகாஷன் அப்படியே ஃபில்டர்ல இருந்து இறங்குது. மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க மேலையும் கீழையும் அந்த இதை ஆத்தும் போது அப்படியே பொன்னிறமா ஒரு நுரையோட கொடுத்தாரு சார். நீங்க சொல்லலே எனக்கு குடிக்கணும் போல இருக்கு. பாக்கும்போது நாக்கு துடியா துடிக்குதே. அட்வொகேட் பை ப்ரொஃபஷன். அந்த 10 ரூபீஸ் டீ அந்த நிமிஷம் குடிச்சிட்டு ஒரு பெஸ்ட் கேஸா என்னால ஹேண்டில் பண்ண முடியும். கிரிக்கெட் கீழ வந்து டீ குடிச்சிட்டு போயிருவீங்க. டீ காபி காபி டீ டீ காபி காபி டீ காபி. நான் ஒரு பெட்டி கடை வச்சுக்கிறேன் ஐயா. எவ்வளவு டீ சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு? எப்படியோ ஒரு நாளைக்கு 20-30 சாப்பிட்டுருவேன். 20-30 சாப்பிடுவீங்க? அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. ஒரு காஃபியை வச்சு நானும் எங்க வீட்டுக்காரும் 15 நிமிஷம் நிதானமா பொறுமையா ஜிப் பண்ணி ரசிச்சு ருசிச்சு குடிப்போம். அது காஃபி மீந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஆறி போய் ஜில்லுன்னு இருக்கும். அப்புறம் அதை தூக்கி வாயில ஊத்திட்டு வேலைக்கு போயிடுவாங்க. காலையில வாரட்டிய ராத்திரி வரைக்கும் ஆத்தி ஆத்தி இன்னும் சூடாக்க சொல்றீங்களா? இது நியாயமாயா? சார் வீட்ல ஒரு ஷெல்ஃப் வச்சிருக்காங்க சார். அசாம் டீ, அதுக்கு ஊட்டி டீ, கோத்தகிரி டீ, குன்னூர் டீ. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. டைம் படி வர டீ உங்களுக்கா வந்து வரட்டியா வரக்கா கரெக்ட் டைம். தம்பி டீ இன்னும் வரல. Thank you. ஆமா 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 ஆமா. இவ இங்க வந்தா? லேஹோ லேஹோ. 1000 வாழ்க்கையில வளர்ச்சி அடைஞ்சாலும் இந்த கிளாஸ்ல டீ குடிச்சா தான் டீ குடிச்ச மாதிரியே இருக்கு. டீ வந்துரும், கொண்டு வந்து வச்சிருவாங்க. மாடு கலனி தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிக்கறாங்களே ஐயா. நான் வரணும்னால நான் காஃபி குடிப்பேன். சரி தூக்க கலையணும்னா காஃபி குடிப்பேன். பக்கத்துல இருக்க தூக்கத்தை கெடுக்கணும்னா இதுக்கு முனையா பேச எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. அடுப்பானா காஃபி. ஹாப்பியானா காஃபி. எரிச்சலா இருந்தா காஃபி. வெக்க வந்துருச்சு. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? முதல்ல எங்க ஏரியால போய் ஒரு டீ குடிச்சாதான் எனக்கு அந்த ஊருக்கே போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம ஊருக்கு வந்துட்டோங்கிற ஃபீலிங்கே நம்ம ஊர்ல டீ குடிச்சா தான் வரும். கரெக்ட்டா சொன்னீங்க. நீங்க டீ கடை தான் வச்சிருக்கீங்களா? எல்லா டீயும் நீங்களே குடிச்சிட்டீங்கன்னா கடைக்கு வரவங்களுக்கு என்ன குடுப்பீங்க? எல்லாருக்கும் ஒரு ஊர்கா பாக்கெட்டும் குடுக்குறோம், நக்கினே குடிங்கடா. அவங்க பொண்ணு தானே நீங்க. நீங்க எல்லாம் பிக்கல் புடுங்கல் பண்றதுனால தான் டீ குடிக்கிறேங்கறாங்க. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. உலகத்திலே நம்ம ஊர்ல காசுல சொல்லுவாங்க, ஏய் ஒரு டீ வேணும்னா அதுக்கு டீ கடை வைப்பியாடா அப்படிமாங்க. வச்சிருக்காம பாருங்க. நக்கல்யா அவனுக்கு. கஸ்டமருக்கு ஒரு டீனா இவங்களுக்கு ஒரு டீ. ஆமா சார், நான் நல்லா இருந்தா தானே சார் சுத்துல இருக்கிறவங்கள பார்க்க முடியும். நம்ம ஒருத்தருக்கு செஞ்சாதான் நமக்கு ஒருத்தங்க செய்வாங்க. ஆமா செய்வாங்க. நான் இவங்களுக்கு செஞ்சா அவங்க தான் எனக்கு வந்து உதவுவாங்கன்னு அர்த்தம் இல்ல. எனக்கு யாரோ ஒருத்தர் கூட வந்து உதவுவாங்க. அடிக்கடி ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அந்த அம்மா மாதிரி இந்த காஃபி தான் லைஃப்னு இருக்கிறப்ப இட் இஸ் நாட் நியூட்ரிஷியஸ். சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். டோட்டலி அடிக்டட் கிடையாது. இப்போ எனக்கு அந்த ஐட்டம் இந்த ஷோல உங்களை அறியாமலே நீங்க எல்லாரும் ஒரு வார்த்தை நீங்களே சொன்னீங்க, அடிக்டட் அப்படி. அப்படியா செய்து மறந்து விட்டேனடா என் செல்வமே. நான் வந்து அங்க வந்து அந்த இதுக்காக நான் போகணும்னு நான் நினைக்கல. இப்ப லாயர் ரொம்ப தடுமாற மாதிரி இருக்கு. எந்த செக்ஷன்ல வர மாட்டேங்குது. பிகோ 300 மாட்டீங்களா? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட். தெரியுது, நீ மூடு. சரி, இந்த சூழ்நிலையை நீங்க எப்படி கையாளுவீங்க? அமைதியா அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் பார்ப்போம் சார். சார் அந்த அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நான் உட்கார்ந்து அந்த டீயை குடிக்கும் போது இட்ஸ் லைக் கான்வர்சேஷன் பிட்வீன் மீ அண்ட் தி கப் ஆஃப் டீ. தண்ணியை குடிச்சிட்டு எந்திரிச்சு நடந்து போயிட்டு வந்தா கூட ரிலாக்ஸ் ஆயிடும் சார். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க பண்ணிருக்கலாம். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டானா? இல்லன்ற சிச்சுவேஷன்ல நாங்க இருப்போம் தான். இருக்க மாட்டீங்க. ஒரு நாள் காஃபி இல்லனா அவங்க என்ன ஆவாங்க? சேகர் செத்துருவான். சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் தான். ஒரு குழந்தை படிச்சிட்டு இருக்கு, ஏதோ ஒரு சாக்லேட் கேக்கும். குடிப்பீங்களா? இல்ல சார். சே எஸ் ஆர் நோ. நோ. சில டைம் ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் கூட ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஃபுட் ஜாஸ்தி கொடுத்தோம்னா நீங்க குடிக்கிற காஃபி டீக்கும் அப்ளிகபிள் தானே? ஆமா அது கரெக்ட் தான். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. டீ காஃபி வந்து ஒரு பெவரேஜ் தான். அது அவங்க மீல் ரீப்ளேஸ்மென்ட் பண்றாங்க. நீ ஆப்பிள் சாப்பிடு இல்ல இத செய்யன்னு சொல்றது நம்ம தனிநபர்களை நோக்கி சொல்றோம். என்னத்த சொல்றது?
ஆனா சொல்ல வேண்டிய இடம் ஒர்க் பிளேஸையும் சிஸ்டத்தையும் தான். அதை மாத்தாம நம்ம நீ ஆப்பிள் சாப்பிடு, முந்திரி பருப்பு சாப்பிட்டுட்டா நான் எங்க போய் சாப்பிடு? ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும். மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. லைக் ஒயிட் டீலாம் செல்ஸ் அரவுண்ட் 25,000 ருபீஸ்க்கு. மேடம் நீங்க தான் டீ கடை போட்டு டீ குடிக்கிறவங்களே வாங்க. ரொம்ப நக்கல் வராயாவே. கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே. வாங்க. இதான் 25,000 ரூபாய் டீ இல்லையா? ஆமா. சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாறும் சேர்த்து அதோடு நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். சூப்பர் பீஸ்னே. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. சரிண்ணே. சார் போகும்போது பிடிச்சிட போறீங்க. ஒரே மாதிரி எடுக்கணும். ஒரே மாதிரி. படக்கு படக்குன்னு திரும்பாதீங்க சார். நாங்க 1000 பிளான் பண்ணிட்டு வர்றோம், நீங்க பட்டு பட்டு திரும்பினா பதட்டமா இருக்கா இல்லையா? சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி அப்பேற்பட்ட என்கிட்டயே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர்டேக் பண்ணவா பாக்குற நீ? ஒயிட் டீ டீ மாதிரியே இல்ல. போத சும்மா கிர்ன்னு ஏறுதியா? டீயோட ஸ்மெல் ஃப்ளேவர் நல்லா இருக்கு. ஒரிஜினல் டீயோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கு. அப்படின்னா நீங்க அதை குடிச்சிட்டீங்களா சார்? ஆமா சார் நீங்க ஒரு நம்பர் 1 குடிகாரர் சார். நல்லா தானே சார் இருக்கும். இதுல எங்க டீ ஃப்ளேவர் வருதுன்னே எனக்கு தெரியல. சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா. பெஸ்ட் குவாலிட்டி. ஓகே கணக்கு டீச்சர் வாங்க. இதுவே நல்லா தானே இருக்கு. அப்படியே டீ குடிக்க வராங்க நீங்க? சும்மா. என் பேர் மாணிக்கம். மாணித்தூர். லேட்டி அறிமுகப்படுத்துறது நான் தான். போன வருஷம் ஒரு பையன் இந்த லேட்டின்னு பத்தி நீயா நானும் பேசலாம். சரி அதுக்கு என்னப்போ? ஒரு லேயர் ஆஃப் டிகாக்ஷன் தென் நொர. இது வந்து காஃபியானே நிக்குது அப்படியே ஒன்னு மிக்ஸ் ஆகாம. அதான் என் கண்டுபிடிக்கும். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இல்ல இது எப்படி நான் கண்டுபிடிச்சீங்க? ஒன்னு மிக்ஸ் ஆகலையானே? அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. அதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது தெரிஞ்சா அப்புறம் சொல்ல முடியாதியா? இல்ல எப்படி உங்களுக்கு இந்த யோசனை வந்துச்சு இந்த மாதிரி ஒண்ணு பண்ணலானே? அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. ஆஹா அட்டகாசம் போல. 5 லேயர் காஃபி ரெடி. நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒரே கிளாஸ சரிபாதியா ஒரு போர்டு போட்டு பிரிச்சிருக்கேன். உள்ள போனா ஹார்லிக்ஸ் வருது. பூஸ்ட். அடுத்தது மேம் சொல்லாம குடிங்க மேடம். போதே நாக்கு துடியா துடிக்குது. ஓகே உங்க ஆபீஸ்ல ஏன் காஃபி மிஷின் கொண்டு வந்து? டிமாண்ட் இல்ல. எம்ப்ளாயிஸோட வெல்ஃபேர்க்காக. எப்படி வெல்ஃபேர்ங்கறீங்க? காஃபி குடிச்சாதான் அது கேடுன்னு சொல்றீங்க. இதற்கு இது பதில் இல்லையே. எந்த கம்பெனிலயும் காஃபி மிஷின் வைக்கணும்னு கேட்கல, சம்பளம் தான் கேட்கறான். ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைன்னு கேட்கறான். இதுக்கெல்லாம் நீங்க ரெஸ்பான்ஸ் நடக்குது. ஊர் மக்களின் நொங்கை பிதிக்கலவா வேலை வாங்கி கொண்டிருக்கின்றேன். சோர்வு இல்லாம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். எனி டைம் காஃபிங்கிற கான்செப்ட கொண்டு வந்தது நீங்க தானே. உள்ளூர் பாதிப்பு முக்கியமா, இனாமாக பணம் கிடைப்பது முக்கியம். அவசரப்பட்டு விட்டேன். இனாம் தான் நம்ம அரசின் உயிர் மூச்சு. ஆக்குபேஷனல் அசார்டே நீங்க தான் உருவாக்குனீங்கங்கறேன். ஒத்துக்கிறேன் கோபிநாத் சார். ஆனால் நீங்க பண்ணதுக்கு நீங்களே அவேர்னஸ் கொடுப்பீங்களா? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? ஒரு காஃபி கோப்பையோ ஒரு தேநீர் கோப்பையோ உங்களுக்கு சொல்லும் செய்தி ஒண்ணுதான். உனக்கும் எனக்கும் உறவு இருக்கிறது என்பதை ஒரு பானம் சொல்லுகிறது.